அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மெய்சோதரிக்கிறோம். தேவரீர் அவர் கர்த்தர் உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது, எருசலேமே கர்த்தரை நீ ஸ்தோத்திரி, எருசலேமே உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை அவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று எருசலேமை பார்த்து, எருசலேமுக்குள் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து வேதம் அழைக்கிறது, அவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நீ ஆசீர்வதிப்பீராக. எருசலேமுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள், எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பி என்கிறதை நல் வேதத்திலிருந்து தியானிக்க கிருபை செய். நீ பேசு, எல்லாருடைய இருதயத்தையும் திறந்தடும். சிந்தனையை தடை செய்கிற செய்தியை கேட்க முடியாதபடிக்கு தூக்க மயக்கம், சோர்வு, வேற என்னென்னமோ எண்ணங்கள் எல்லாத்தையும் மாற்றி போடுவீராக. தெய்வீக கருவியை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை சங்கீதம் 147 சங்கீதம் 12 வசனத்தையும் 13 வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களில் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு எருசலேமுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை வேதமே சொல்லுகிறது, எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் தெரியுமா? உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன். அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நேற்றைய தினத்திலே இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து இந்த வசனத்தை தியானிக்கும் ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காகவே, சிறு பிள்ளைகளுக்காகவே இந்த வார்த்தை கொடுத்தது போல, சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லாரும் அவருடைய பார்வை பிள்ளைகள், வயதானவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாம். அவர் எருசலேமே, அவர் கர்த்தர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த வார்த்தை கிடைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப எருசலேமின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் பண்ணியிருக்கிறார். அவர் வார்த்தைகளை கொடுத்திருக்க மாட்டாரு. நீ என்னதான் தேடி புரட்டி பார்த்தாலும் அந்த வசனம் நமக்கு கிடைக்காது. ஆனா கர்த்தர் சில வேளையிலே யதார்த்தமா நேற்றைய தினத்திலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்த வேளையிலே இந்த வார்த்தையை பார்த்தவற்றிலே ஆண்டவர் திறவுகள் வசனத்தை ஆச்சரியமாய் கொடுத்திருக்கிறீரே. அவர் உன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஒருவரு புறத்தை தள்ள மாட்டார். வசனம் சொல்கிறது போல 148 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கலாம். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள்.
அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறபடியினாலே உங்கள் அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையினால் பிள்ளைகள் அவரை துதிக்க 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 கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அவருடைய வார்த்தையில் ஒன்று உண்டு. எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருப்பேன். எதற்கு? நானும் எனக்கு கொடுத்த பிள்ளை, என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கூடியிருக்கிற சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவருடைய பார்வையிலே எல்லாருமே அவருக்கு பிள்ளைகள் தான். ஆனா இன்றைக்கு வேதம் சொல்கிறது கீவேர்டு என்னவென்றால், எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகள் அவருடைய பார்வையிலே எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அல்லது எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பிள்ளைகளை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், அவருடைய குணத்தை கர்த்தர் கண்டு அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை சுருக்கமாக ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9. இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்கும் வரவும் அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நானோ சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். எருசலேமிலே இருக்கிற பிள்ளைகள் சிறு பிள்ளைகள். ஒரு ராஜா சொல்லுகிறார், நானோ போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையை போல் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் நன்மை தீமை இன்னதென்று அறியவும். சிறு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார் என்றால் சிறு பிள்ளைகள் எதை அறிய வேண்டும் என்றால் எது நன்மை எது தீமை. இது நல்லதா? இந்த போன்ல இந்த காட்சி பார்ப்பது நல்லதா கெட்டதா? இங்கே போவது நன்மையா தீமையா? இதை பேசுவது நன்மையா தீமையா? இதை சாப்பிடுவது நன்மையா தீமையா? இப்படி ஒவ்வொரு காரியத்தை நிதானித்து அறிகிறவன் தான் கர்த்தருடைய பார்வையிலே சிறு. நன்மை தீமை அறிகிறது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீரியாவில் இருந்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 14ஆம் வசனம். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு
இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். சிறு பிள்ளை என்று சொல்லும் பொழுது நன்மை தீமை செய்கிறது மாத்திரமல்ல, பணிவிடை செய்கிறவர்கள், பெரியவர்களுக்கு, பெற்றவர்களுக்கு மற்றும் ஜனங்களுக்கு பணிவிடை செய்கிறது தான் சிறு பிள்ளையுடைய சுபாவம். நன்மை என்னதென்று தீமை என்னதென்று அறியணும். பணிவிடை செய்யணும் என்றால் பிள்ளைகள் சுறுசுறுப்பா வேலை செய்யணும். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1-2. எலிசா தன் உயிர்ப்பித்த 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1-2, 5-7. எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரித்து கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷமும் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். அந்த 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். தான் உயிர்ப்பித்த பிள்ளை, எந்த பிள்ளையாது? உயிர் அடைந்தது, மரித்த பிள்ளை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்களும் சபைக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு தெரியாம, ஒரு வசனம் தெரியாம, ஒரு ஜெபிக்க தெரியாம, ஒரு சாட்சி சொல்ல தெரியாம, ஒண்ணுமே தெரியாத செத்த பிள்ளை நமக்கு தேவையில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படணும். நல்ல ஒரு உயிர்ப்பிச்ச பிள்ளையா இருக்கணும். சபைக்கு போறேன், இன்னும் ஒரு பாட்டு எங்க இருந்து வெக்க வர பாடத்துக்கு பாட தெரியாத வெக்கப்படி சொல்லி சொல்றாங்களே. ஆட தெரியாதவங்களுக்கு கூட பத்திரியா, ஆடவே தெரியல கூட பத்தம். அப்போ எதையும் தெரிஞ்ச எதையும் செய்வாங்க. இன்னைக்கு சும்மா வெக்கப்படு, என் பிள்ளைங்க வெக்கப்படுது, எதுக்காக வெக்கப்படணும்? நம்முடைய பிள்ளைகள் கத்தளிப்பாரு. உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளை ஆவிக்கிற வாழ்க்கையில உயிர்ப்பிக்க வேண்டும். எங்கெங்க போய் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடும் போது டான்ஸ் ஆடுறாங்க. அது டான்ஸா கற்றுக் கொடுக்கிற நம்ம வசனங்கள். தேவ பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். 2ஆம் வசனம், அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தால். கவனித்தீங்களா? 1ஆம் வசனம் ஊழியக்காரன் சொல்லுகிறான், 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், நீ புறப்பட்டு போ. 5 வருஷத்தை திரும்பி வந்தில்ல, இல்ல 8 வருஷம் திரும்பி வரல. ஊழியக்காரன் சொன்ன அதே வார்த்தை, 7 வருஷம் பஞ்சம் இருக்கு, நீ புறப்பட்டு போ. அவன் சொன்னபடியே புறப்பட்டு போய் எத்தனை வருஷம் பொறுத்து திரும்பி வரா? அதே 7 வருஷம். கூட்டம் இல்ல, குறைக்கும். இன்னைக்கு வார்த்தையை நம்ம கூட்டம் பேசுறாங்க, குறைத்து பேசுறாங்க. கூட்டி குறைச்சி என்னென்னமோ கோல்மால் பேசி கூட்டி குறைச்சிடுறாங்க. 7 வருஷம் 7 வருஷம் 6.25 வருஷத்துல இல்லை. 7 வருஷம், இன்னும் வருஷம் போட்டா பஞ்சம் தீர்த்தா பார்த்துட்டு அப்புறம் போகலாம், 8ஆவது வருஷம் போகலாம். இல்லை, ஊழியக்காரன் சொன்ன அதே 7 வருஷம். ஏனென்றால் அவள் உயிர்ப்பித்த பிள்ளையை கையில வைத்திருக்கிறார். அந்த உயிர்ப்பித்த பிள்ளை சிறு பிள்ளை தான். அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. கீழ்ப்படிந்ததினாலே, உயிர் மீட்சி அடைந்ததினாலே, பணிவிடை செய்ததினாலே, கர்த்தருக்கு முன்பாக எது நன்மை எது தீமை என்று அறிந்ததினாலே அவளுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். 7ஆம் வசனம், சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் வியாதியா இருந்தால். 7ஆம் வசனம், 5ஆம் வசனம், செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து, உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்கு
தன் வயலுக்காகவும் ம். ராஜாவிடத்தில் முறையிட்டால் ம். அப்பொழுது ம். கேயாசி ராஜாவாகிய என் ஆண்டவனே, ம். இவள்தான் அந்த ஸ்திரீ, இவள்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த ம். இவருடைய குமாரன் இவன்தான் என்றார். என்றான். ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு ம். அவள் அதை அவனுக்கு அறிவித்து சொன்னால், விவரித்து அறிவித்து சொன்னால், அப்பொழுது ராஜா அவளுக்கு ம். ஒரு பிரதானியை நியமித்து ஒரு மந்திரி, பிரதான மந்திரியை ஏற்படுத்தி அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன ம். நாள் முதல் ம். இதுவரைக்கும் உண்டான ம். அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். அவளுக்கு வருமானம் கிடைக்கும்படி செய். வருமானம். சின்ன பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினாலே சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஒரு குணாதிசயம், நன்மை எது தீமை எது, பணிவிடை செய்கிறது, சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறது. 7 வருஷம் 7 வருஷம் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த பிள்ளை உயிர் மீட்சி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 1ஆம் அதிகாரம் 6, 7, 8. அப்பொழுது நான், ம். கர்த்தராகிய ஆண்டவரே, ம். இதோ நான் பேச அறியேன், ம். சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றார். சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றே. ஆனாலும் கர்த்தர், ம். நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் ம். நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் ம். நீ பேசுவாயாக. ம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உன்னை கர்த்தர் சொல்கிறார். காக்கும்படிக்கு நான் உன்னுடைய நீ எல்லா சிறு பிள்ளைகளை நினைக்காதே. சிறு பிள்ளைகளை எல்லா சூழ்நிலையும் அவர் காக்க வேண்டும். வருமானம் கொடுத்து உன்னை காப்பார். அவர் உன்னிடத்தில் உள்ள சிறு பிள்ளைகளை வருமானம் கொடுத்து காப்பார். அது அவருக்கு ஆசீர்வாதம். நீ அவருக்கு மேல தாழ்மைப்படுற, நன்மை தீமை அறிகிற, பணிவிடை செய்கிற, உயிர் மீட்சி அடைஞ்சிருக்கிற, இதெல்லாம் கர்த்தர் பார்த்து உன்னை அவர் வருமானத்தை கொடுத்து உன்னை காக்கிறார். 2வது ஒரு பிள்ளையை பாருங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். ஞானமுள்ள பிள்ளை என்ன பிள்ளையா? சிறு உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளையாகி சிறு பிள்ளையை அவர் ஆசிரிக்கிறார். 2வது, உன்னிடத்தில் உள்ள பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா? ஞானமுள்ள பிள்ளை. ஆனா வசனம் சொல்கிறது, ஞானமுள்ள பிள்ளை பெற்றவர்களை மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளைகளாலே நம் பெற்றோர் கண்ணீர் வடிக்கக்கூடாது. நம்மாலே யாரும் அழுதுவிடக்கூடாது. என்றால் ஞானத்தின் பிள்ளைகள் எப்படியா அவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள், மற்றவர்களையும் அவர்கள் மகிழ பண்ணுவார். ஞானமுள்ள பிள்ளை நம்மை மகிழ்ச்சியாக்கும்படி கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளாலே வேதனை நமக்கு வராதபடிக்கு அவர் சொல்றார், உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகள் யார் தெரியுமா? ஞானத்தின் பிள்ளை. அவர்கள் மற்றவர்களை மகிழ பண்ணுவார்கள். மகிழ பண்ணுவது மாத்திரமல்ல, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் உன் பிள்ளைகள் எல்லோரும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளாலே உனக்கு சமாதானிக்கிறார்.
அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளால் உனக்கு என்ன கிடைக்குமா? சமாதானம். ஏன் தெரியுமா? ஏசையா 8ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனங்களே 18ஆம் வசனம். இதோ நானும் ஏசையா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதமாகவும் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அடையாள சின்னமாக அற்புதமாக கத்தரிக்கிறார். அடையாளமாக வைத்து விடுகிறார், அற்புதமாக வைக்கிறார். எந்த தேவனுக்கு? இஸ்ரவேலின் தேவனுக்கு. நம்முடைய பிள்ளைகளே அற்புதங்களாக, அடையாளங்களாக, சமாதானமாக எல்லாவற்றிலும் இன்னொரு காரியம் நடக்கிறது. ஏசையா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசையா 1:2. வானங்களே கேளுங்கள், பூமியே பூமியே செவி கொடு, கர்த்தர் போகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிப்பேன். பிள்ளைகளை வளர்த்து ஆதரிப்பேன். நானே சேனை கர்த்தர் சொல்கிறார். இந்த பிள்ளைகளை, ஞானமுள்ள பிள்ளைகளை வளர்த்து நான் ஆதரிப்பேன். என்னுடைய ஆதரவு இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆதரவிலே கர்த்தர். ஒரு சமய பிள்ளைகள் அவருடைய பேச்சை கேட்காமல் போகலாம், ஆனால் கர்த்தரோ உங்களை ஆதரித்துக் கொண்டே அவருடைய ஆதரவிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம், எருசலேமே நீ கர்த்தரை சோதரி. கர்த்தர் உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளை, இரண்டாவது ஞானமுள்ள பிள்ளை. ஞானமுள்ள பிள்ளையை தேவன் ஆதரித்து சமாதானிப்பார். அவரே ஆதரிப்பார். யார் ஆதரிக்கிறார்களோ இல்லையோ, யார் ஆதரிப்பாரா? கர்த்தரே ஆதரிக்க அவர் ஆதரித்து சமாதானிப்பார். மூன்றாவது பிள்ளையை பாருங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாக பேசுறது முதல் அவனை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைக்கு உருக்கமாய் இறக்கம் செய்வார். உருக்கமா உருவார். அப்படி அவன் நினைவாகவே இருப்பார் ஆண்டவர். பிரியமான பிள்ளைகள் மீது உருக்கமாய். நமக்கு இன்னொரு வசனம் தெரியும், வாசிக்க வேண்டாம். ஓசியாவில் போடப்பட்டிருக்கிறது 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிக்க வேண்டாம். எபிராயிமே உனக்காக என் உள்ளம் குழம்புகிறது, என் உள்ளம் கொதிக்கிறது. காரணம், உனக்கு இரக்கம் செய்வதற்காக உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். காரணம், நீ பிரியமான பிள்ளை. எருசலேமே நீ கர்த்தரை சோதரி. உன்னிடத்தில் பிள்ளை கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறதா? பிரியமான பிள்ளையா. அந்த பிரியமான பிள்ளைக்காக உருக்கமாய் கர்த்தர் இருந்து வாராம். ஆனால் அந்த பிள்ளைக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவர்களை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று புத்தி. அப்ப புத்தி சொல்ல புத்தி கேட்பார்கள்.
புத்தி சொல்கிறார். நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று அறிந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுவதற்குள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். திரும்ப உனக்கு புத்தி என்னை பின்பற்று. எல்லா சூழ்நிலையும் என்னை பின்பற்று. உனக்கு புத்தி வேதம் சொல்லுகிற புத்திமதியை உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றி வா என்று சீஷில் அழைத்தொழுதே அவர் பின் ஒருவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அப்போ இந்த பிரியமான பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றுவார். அவருடைய புத்திமதியை கேட்பார்கள். அவரை பின்பற்றினபடினால்தான் அவர் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். இரக்கத்தை மாத்திரமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவதாகி. யாரை பின்பற்றுங்க? திரும்ப சொல்கிறது, பிரியமான பிள்ளைகள் யார் என்றால் தேவனை பின்பற்றுகிறவர்கள். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். திரும்ப சொல்கிறார், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசிதனமும். அவங்க பாருங்கள், பிரியமான பிள்ளைகள் அன்பினால் உங்களுக்குள்ள ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு, அந்த கசப்பு, வைராக்கியம், எரிச்சல் எல்லாவற்றையும் மாற்றி கொடுபடிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. காரணம், இரக்கமுள்ள தெய்வம் பிரியமான பிள்ளைகளுக்கு இரக்கத்தை கொடுத்து அன்பினால் இரக்கமும் அன்பும் அவர்களுக்குள்ளே நிறைந்து காணப்படும். அவர் உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகள் யார் என்றால் எருசலேமே சிறு பிள்ளைகள், ஞானத்தின் பிள்ளைகள், பிரியமான பிள்ளைகள். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் காணப்படும்போது, அன்பினால் நிறைந்து காணப்படும்போது கர்த்தர் நமக்கு இரக்கம், அன்பை காண்பிப்பார். 4வது பிள்ளையை பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஒளி உங்களில் இருக்கையில். யோவான் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு. ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். ஒளியின் பிள்ளை. அப்ப கர்த்தர் நம் எருசலேமுக்குள் இருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்றால் ஒளியின் பிள்ளை. இருள் பிள்ளைகள் அல்ல, ஒளியின் பிள்ளை. சிறு பிள்ளைகள் அவர்கள், ஞானமுள்ள பிள்ளைகள் அவர்கள், பிரியமான பிள்ளைகள் அவர்கள், ஒளியின் பிள்ளை. இருள் பிள்ளைகள் அல்ல அவர்கள். என்றால் விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த விசுவாசத்தை யாரால் அசைக்க முடியாது. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநீதியுள்ள உக்கிரக்காரன். லூக்கா 16:8. அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும். ஒளியின் பிள்ளைகள்
கவனியுங்கள், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்களுடைய சந்நிதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய சந்ததி உலகத்திலே ரொம்ப புத்தியா இருப்பாங்க. ஆனா ஒளியின் பிள்ளைகள் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். இந்த ஒளியின் பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்திலே எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரம் எப்படி தெரியுமா? அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளுங்கள்? அந்த ஒளியின் வெளிச்சத்திலேயும் முதல்ல எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? நம்ம விட்டா அவங்களுக்கு தெரியாதா முதல்ல எப்படி இருந்தாங்க? முதல்ல எப்படி வாழ்ந்த உண்மை. ஆனா இப்போதோ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறோம். அந்த அந்தகார இரு நம்மை சூழாது. பாவனை முதல்ல எப்படி இருந்தோம்? எல்லாம் பாவம் பழக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போது எப்படி இருக்கிறா? வெளிச்சத்தின் பிள்ளை. வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் ஆசையை தருகிறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எல்லோரும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவரானவர்கள் அல்ல. நம்ம யார் இல்லையா? இருளுக்கும் இருளுக்கும் உள்ளார்கள். நம்ம யார் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு எல்லாத்தோடு ஜெயித்து கொடுக்கிறார் பாருங்கள். நமக்கு தெரிந்த வசனம் என்ன வாசித்தலாமே? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. யாரால் உண்டாயிருக்கிறோம்? தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தை ஜெயித்தவர், ஒளியின் பிள்ளைகளுக்குள்ளே ஜெயித்த கர்த்தர் இருக்கிறார். அப்படின்றால் இந்த ஒளியின் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து பெரியவனாய் ஒளியின் பிள்ளைகள் எப்படி மாற்றுகிறாரா? ஜெயத்தை கொடுத்து பெரிய உனக்கு பெரியவனாய் மாற்றுகிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28, 29, 30. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28, 29, 30. பொந்தியு பிலாத்து புறஜாதிகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். பரிசுத்த பிள்ளை ஒரு பிள்ளை கூறப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த பிள்ளைக்கு விரோதமாக மெய்யாக என்ன செய்தார்களா? கூட்டம் கூடினார்கள். இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் என்றார். பரிசுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஆனால் அதை அப்படியே சகிக்க நமக்கு ஒரு சகிப்பு தன்மை. எதிர்க்க வேண்டாம், போராட வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், அமைதி மாத்திரம். பரிசுத்த பிள்ளைக்கு விரோதமா வசனம் சொல்கிறது,
நசரனாகி இயேசு பரிசுத்த பிள்ளைக்கு விரோதமாக மெய்யாகவே என்ன செய்தார்களாம்? கூட்டம் விரோதமாக கூறினார்கள். ஆனா அவரோ முழு தைரியத்தோடு, இன்னொரு வசனம் சொல்கிறது, முறுமுறுக்கவில்லையா. எத்தனை பாடல் இருந்தாலும் அமைதியா முறுமுறுக்க வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம். அதனாலதான் உன் பிள்ளையின் ஆசை என்ன, அப்படி சகிக்கிறார்கள். முறுமுறுப்பை சகிக்க போடப்பட்டிருக்க பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15, 16 படிங்க. கோளரும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17. கோளரும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி பரிசுத்த பிள்ளை இனப்பிள்ளைப்படுத்துக்கு மாசற்ற, ஒரு மாசமில்லாத மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் எல்லா மாசற்ற பரிசுத்த பிள்ளைகள், மாசற்றவர்கள் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனால் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். நான் மகிழ்ந்து உங்களோடு கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். நீ எவ்வளவு முறுமுறுப்பை சகிக்கிறாயோ, பாடுகளை சகிக்கிறாயோ, எல்லா விதமான பயமுறுத்தல்களையும் நீ சகிப்பாயானால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு முழு தைரியத்தை கற்றுக்கலாம். அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே நாமத்தை செய்யும் போது அவருக்கு நமக்கு முழு தைரியத்தையும் மகிழ்ச்சி, அந்த வாழ்க்கையை ஒரு முழு தைரியத்தை கற்றுக் கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா துன்பத்தையும் கற்றார் மாற்ற வல்லவராக்கிறார். எருசலேமே கர்த்தரை நீ சோதனை, அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள், உன் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகள், உன் பிள்ளைகள் பெரியமான பிள்ளைகள், உன் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள், உன் பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கும். சகோதரர் ரவிதாமசர் பாடல் பாடு மகேந்திரன் சகோதரர்கள் ஜெபிப்பார்கள். அதுக்கு பிரச்சனை பிள்ளைகள் பாடல் பாடுவார்கள். இதை கேள்வி எடுத்துக்கணுமாமா? அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். எருசலேமே கர்த்தரை சோதரி, அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்கிறீர் என்கிறதை எங்களுக்கு நிரூபித்து அன்றைய வசந்தை தந்த கருவைக்காக உமக்கு சோத்திரமையா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக, தனித்தனியாக, குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற மக்கள், இதை கேட்கிற மக்கள் இன்னும் உயிர்ப்பிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.